தைரியநாதன் அவர்கள் சாமுவேல் நாடார் மற்றும் அன்னமுத்து தம்பதியருக்கு 1924 அக்டோபர் 5ஆம் தேதியில் மூத்த மகனாக பிறந்தார். அவருக்கு 2 பாசமிக்க சகோதரிகள் நேசம் மற்றும் மணி. வடக்கன்குளம் தூய தெரசா மேல்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்து தனது தாய்மாமா மதுரேந்திரம் நாடார் அவர்கள் அழைப்பின் பேரில் ஸ்ரீலங்கா கொஸ்வாடியாவிற்கு சென்றடைந்தார். மதுரேந்திரம் நாடாரை பற்றி சில விவரங்கள். அன்னமுத்து பாட்டியின் அண்ணன் சிறுவயதிலேயே கொழும்புக்கு சென்று தனக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை கொஸ்வாடியா கிராமத்தில் ஏற்படுத்தி கொண்டார். 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட தென்னந்தோப்புகள், கறவை மாடுகள் அடங்கிய பண்ணை வீடு மற்றும் சிங்கள மக்களால் முதலாளி என்று அழைக்கப்பட்டார். தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பை தனது மருமகனுக்கு கொடுத்து தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார். தைரியநாதன் தனது கடின உழைப்பாலும் தலைமையேற்று நடத்தும் திறனாலும் பெரியவரின் நல்மதிப்பையும் முழு நம்பிக்கையையும் பெற்று சிங்கள மக்களால் சின்ன முதலாளி என்று அன்பாக அழைக்கப்பட்டார். இந்தியாவிலிருந்து, முக்கியமாக திசைநிலை பகுதியிலிருந்து வேலை தேடி பிழைப்பிற்காக அந்த காலத்தில் கொழும்பிற்கு வரும் அநேகம் பேருக்கு மதுரேந்திரம் தோட்டம் ஒரு புகலிடமாக இருந்தது. அவர்களுக்கு தைரியநாதன் பல வகையிலும் உதவி அவர்களின் நன்மதிப்பையும் பெற்றார். 1949 மாமா ஆசியுடன் ஊர் சென்று பெற்றோர் சம்மதத்துடன் வடக்கன்குளம் ராயப்ப நாடார் தாயம்மாள் தம்பதியினரின் அழகும் அறிவும் பொறுமையும் ஒருங்கே பெற்ற குணசீலி என்ற தெரசம்மாளை மணம் செய்து திரும்பி கொஸ்வாடியா வந்து தனது பொறுப்பை ஏற்று திருமண வாழ்வையும் தொடர்ந்தார். கடைக்குட்டியை தவிர மற்ற 6 குழந்தைகளும் அங்கு பிறந்தவர்கள். பல குடும்ப நண்பர்களை ஸ்ரீலங்காவில் இவர்களது நல்ல பழகும் தன்மையால் இக்குடும்பம் கிடைக்கப்பெற்றது. மதுரேந்திர நாடார் அவர்கள் மறைவிற்கு பிறகு 1967 ஆகஸ்ட் 29ஆம் தேதி குடும்பத்துடன் புதூர் திரும்பினார். சிறு வயது முதல் தனது தந்தை வழியில் புதூர் லூர்து மாதா மீது உள்ளார்ந்த பக்தியுடன் இருந்த காரணத்தால் இந்தியா வந்த பிறகு முதல் காரியமாக ஆலயத்தை பழுது பார்த்து கூரை மற்றும் பீடத்தை சீரமைத்தார். தனது ஸ்ரீலங்கா தோழரான ஒக்கூர் சித்தாமணி செட்டியாருடன் இணைந்து பாலங்கோ என்ற பெயரில் வியாபாரத்தை தொடங்கினார். தொழில் வெற்றிகரமாக நடந்ததால் தொடர்ந்து பல தொழில் நிறுவனங்களை உருவாக்கினார். அவைகளின் பெயர்கள் புவனேஸ்வரி ஸ்டோர்ஸ், திருமகள் பேங்கர்ஸ், மணி ஏஜென்சிஸ், தேவி பேங்கர்ஸ், கல்பனா இன்வெஸ்டர்ஸ், மதுரா சில்க் பேலஸ், மதுரா மேட்ச் ஃபேக்டரி போன்றவை. மற்றும் வள்ளியூரில் இடம் வாங்கி வீடு கட்டி தனி சமையலாள் அமர்த்தி எல்லோரும் வந்து தங்கி சாப்பாடு பெற்று செல்லக்கூடிய வகையில் வசதிகளை மேம்படுத்தினார். மதுரேந்திரம் நாடாரிடம் கற்றவை அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. நமது குடும்பத்தில் பலரும் மற்றும் ஊர் நண்பர்கள் அவரிடம் உதவி பெற்று நல்ல நிலையில் இன்று இருப்பதால் அவரை நன்றியுடன் நினைவு கூறுகின்றனர். புதூர் லூர்து மாதா ஆலய நிர்வாகம் ஆலய வளர்ச்சிப் பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். புதூரில்
வள்ளுவர் கலைவளர் மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி 7 நாடகங்களை தயாரித்து நமது ஊர் கலைஞர்களை வைத்து இயக்கினார். அரிச்சந்திரா, இலங்கேஸ்வரன், கர்ணன், வேலைக்காரி, நெஞ்சில் ஒரு கனவு, ராமர் கதை போன்ற நாடகங்கள் நல்ல வரவேற்பை பெற்றன. அவரது இறந்த நாளான பிப்ரவரி பெற்றோர் நினைவு தினமாக குடும்பமாக சேர்ந்து புதூரில் திருப்பலியுடன் கொண்டாட இதுவரை தவறியதில்லை. தைரியநாதன் தம்பதியினரின் குடும்ப வாழ்க்கை மற்றும் அவர்கள் வீட்டுக்கு வருவோரை அறுசுவை உணவுடன் உபசரிக்கும் தன்மை எல்லோராலும் போற்றப்பட்ட ஒன்று. நாற்பத்தி 6 வருடங்கள் கழித்து 2013 நாங்கள் குடும்பமாக திரும்பவும் ஸ்ரீலங்கா கொஸ்வாடியாவுக்கு சென்று மதுரேந்திரம் நாடார் கல்லறையில் புதிய கல்வெட்டை பதித்து திருப்பலி ஒப்புக்கொடுத்தத நினைவு வந்து மிகவும் நெகிழ்ச்சியான நினைவு கொள்ளத்தக்க நிகழ்வு. எஸ்டிஎன் அவர்களின் நெருங்கிய நண்பரான அலெக்சாண்டர் அவர்கள் மகள் சாந்தி தற்பொழுது கொழும்பில் ஜட்ஜாக உள்ளார். அவரும் மற்றும் பெரும் தொழில் அதிபர்களாக இன்று இருக்கின்ற நோனா குடும்பத்தாரும் எங்களை நன்கு உபசரித்தனர். புனித லூர்து மாதா ஆசியுடன் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல படிப்புடன் வாழ்க்கையையும் அமைத்து கொடுத்தார்கள். அந்த நல்ல உள்ளங்களை என்றும் மறக்காமல் நமது குழந்தைகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் அவர்களை பற்றி எடுத்து சொல்லுவதே இந்த பதிவின் நோக்கமாகும்.